ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல செரிமான பிரச்சனைக்கும் அதே நேரத்தில் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது பூண்டு. அதோடு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இதில் 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு 20 பல்லு பூண்டு, இப்போ இதோடவே சின்ன துண்டு புளி, இதோடவே 7-8 போல் வரமிளகாய், அப்புறமா கலருக்காக காஷ்மீரி சில்லி 4 மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்குற வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி சேர்க்குறோம். நீங்கள் உடனுக்குடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம், அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடணும், மொருவலாக வந்துடணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சட்னி ஒட்டாத பதம் வரும், அது வரைக்கும் இதை நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கணும். ஒட்டாத பதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறமா இதை நம்ம ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும். இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். காரசாரமாக இருக்கிறதுனால எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் அப்படியே லைட்டாக சைடில் பிரிஞ்சு வருது மேலே. அதே மாதிரி நல்லா சட்னி ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். இதை வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வெளியவே 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். நல்ல ஒரு தொக்கு மாதிரி இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.